எண்ணங்களை மேம்படுத்துங்கள். அத்தியாயம் 37. வாழ்க்கை பூராவும் சிரித்துக்கொண்டே இருங்கள். மிகவும் உணர்ச்சி வயப்படக்கூடிய மனிதர்களை தினந்தோறும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அபிப்பிராயத்திலும் தங்களை அவமானப்படுத்துகின்ற ஏதோ ஒன்று மறைந்திருப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். பயன் தரத்தக்க யோசனைகள், நளினமான விமர்சனங்கள் எல்லாவற்றையுமே அப்படித்தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு உரையாடலையும் வாத பிரதிவாத சவாலாகவே பாவிக்கிறார்கள். தன்னையே மையமாக கொண்ட இவர்கள் சிறிய பணிகளையும் பெரிய பாரமாக பாவிக்கிறார்கள். அந்த பாரத்தை அவர்கள் சுமக்க வெளிப்படையான அங்கீகாரத்தையும் அளவுக்கு அதிகமான பாராட்டுதல்களையும் எதிர்பார்க்கிறார்கள். சாதாரண வேலைகள் கூட பெரிய திட்டங்கள் போல அவர்களுக்கு தோன்றுகிறது. தேவையான வேலைகளை வெறுக்கிறார்கள். சுமந்து தீர வேண்டிய பாரங்களாக எண்ணுகிறார்கள். சிக்கலான திட்டங்கள் என்றாலோ தாங்கள் நசுங்கி விடுவதைப் போல பீதியடைகிறார்கள். மிகுதியாக உணர்ச்சி வயப்படுகிறவர்கள் எப்போதுமே தங்கள் உணர்ச்சி புண்படுத்தப்பட்டதைப் போன்ற நிலையில் இருக்கிறார்கள். உடனே எதிர்ப்புணர்ச்சியை காட்டுகிறார்கள் அல்லது மனத்தாங்கள் அடைந்துவிட்ட மௌனத்தில் ஆழ்ந்து போய்விடுகிறார்கள். ஆகவே அவர்களுடன் பழகுகின்றவர்கள் முட்டைகளின் மீது நடப்பதைப் போல பழக வேண்டியுள்ளது. இவர்கள் அனுதாபத்திற்கு உரியவர்களே தவிர கண்டனத்திற்கு உரியவர் அல்ல. உண்மையில் அவர்கள் கோபப்படுவதில்லை, துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இவர்களை அனுதாபத்துடன் நடத்த வேண்டிய தோழர்களாகவே நடத்த வேண்டும். உணர்ச்சி வயப்படுகின்றவர்கள் மகிழ்ச்சியற்ற நிலையினை எதற்காக அனுபவிக்க வேண்டும்? புகழ்பெற்ற மனோதத்துவ நிபுணர் டாக்டர் மாக்ஸ்வெல் மால்ட்ஸ் என்பவரை கேட்டு பார்ப்போம். தன்னிறக்கமே இதற்கு காரணம் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த நிலைமையினை பின்வருமாறு அவர் வர்ணிக்கிறார். வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்த இவர்கள் தங்களின் தன்னிச்சை உணர்வை பல வழிகளில் சரி செய்கிறார்கள். அதிகமாக புகைப்பிடிக்கிறார்கள், அதிகமாக குடிக்கிறார்கள், கடினமாக உழைக்க வேண்டும் என்று எதையாவது செய்கிறார்கள், நோக்கம் இல்லாமல் எதையாவது படித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளுதல், சீக்கிரம் கோபமடைதல், மற்றவர்களை தேவையில்லாமல் தொல்லைப்படுத்துதல் அல்லது மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடித்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். இத்தகைய மனிதர்களை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீங்கள் சந்திக்கலாம். டாக்டர் மால்ட்ஸ் கொடுத்துள்ள பட்டியலை வைத்து அதில் ஏதாவது உங்களுக்கு பொருந்துகிறதா என்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மேலே சொல்லியுள்ள அறிகுறிகளை தவிர இவர்களிடம் காணப்படுகின்ற பொதுவான குணம் என்ன? இவர்கள் அபூர்வமாகவே சிரிக்கிறார்கள். உணர்ச்சி வசப்படுகின்ற மனிதர்கள் வாழ்க்கையை சிரித்துக்கொண்டே நடத்த கற்றுக்கொண்டு விட்டால் தங்களை மையப்படுத்தி அனுபவிக்கும் துயரங்களிலிருந்து அவர்கள் விடுபட முடியும். புதிய அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அமைத்து கொண்டு விட முடியும். சிரிக்க தேவையில்லாத சந்தர்ப்பங்களும் இருக்கவே செய்கின்றன. இன்னொருவரின் துக்கத்தில் அல்லது இங்கிதக்குறைவான சந்தர்ப்பங்களில் சிரிப்பதை நான் குறிப்பிடவில்லை. அம்மாதிரியான சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாகவே இருக்கும். ஆஹா ஆஹா என்று வாய் விட்டு சிரிப்பதையும் நான் குறிப்பிடவில்லை. அமைதியான அடக்கமான சிரிப்பைத்தான் குறிப்பிடுகிறேன். உங்களிடமே உங்களுக்கு ஓர் உற்சாகமான நோக்கை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், அவற்றை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகள் அல்லது மனிதர்கள், பொதுவாக வாழ்க்கையினிடமே ஓர் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாய்விட்டு சிரிப்பது சரியாக இருக்காது என்றால் அமைதியாக சிரியுங்கள். ஆனால் சிரியுங்கள். உங்கள் அன்றாட அனுபவங்களில் அமைதியாக சிரிப்பது ஆரோக்கியமான விஷயம். அமைதியாக சிரிப்பது எப்படி? 25வது அத்தியாயத்தில் சொல்லியுள்ளதைப் போல கண்களால் சிரியுங்கள். மனதிற்குள் வேண்டுமானால் உரக்கச் சிரித்து கொள்ளுங்கள். இப்படி சிரிப்பது அதிகப்படியான உணர்ச்சிகளை சமப்படுத்த சிறந்த வழி. உங்களை பார்த்தே நீங்கள் சிரிக்கும் போது தன்னிறக்கம் அதில் மூழ்கி போகும். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள எதையும் உங்களால் வெல்ல முடியும் என்பதற்கு சிரிப்பு ஒரு அடையாளம். சிரிப்புக்கு எதிராக பயம், கவலை, சோர்வு, வெறுப்பு எதுவுமே நிற்க முடியாது. மிகுதியாக உணர்ச்சி வசப்படுதல், தன்னிறக்கம் ஆகியவை சிரிப்புடன் சேர்ந்து வாழ முடியாது. எவன் ஒருவனுக்கு சிரிக்கின்ற துணிச்சல் இருக்கிறதோ அவன் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருப்பவனுக்கு இணையாக உலகில் எஜமானன் ஆகிறான் என்று சொல்லுகிறது ஒரு வாசகம். உங்களுக்கு எதிரி இருக்கிறானா?
அவனை பார்த்து சிரியுங்கள். அவனை செயல் இழக்க செய்வதற்கு இதைவிட பெரிய ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. ஒரு அவமானம் உங்கள் மீது வீசப்படுமானால் அதை பார்த்து சிரியுங்கள். அப்படி நீங்கள் சிரிக்காவிட்டால் அந்த அவமானத்தை ஏற்க தகுதியானவர் நீங்கள் என்று ஆகிவிடும். சிரிப்பது ஓர் ஆயுதம், பயனுள்ள ஆயுதம். ஆகவே நண்பர்களை பார்த்து சிரிப்பதற்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாதீர்கள். நண்பர்களோடு சேர்ந்து சிரியுங்கள். நண்பர்களை பார்த்து சிரிக்காதீர்கள். எதிரிகளை மட்டும் பார்த்து சிரியுங்கள். அவர்கள் உங்கள் எதிரிகளாக இருக்கப் போகிறார்கள் என்று தெரிந்த பிறகு சிரியுங்கள். உங்களிடம் உள்ள தவறான போக்குகளை அழிப்பதற்கு சிரிப்பு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் மனம் காலியாக இருக்கும் போதுதான் கவலை, ஏக்கம், சோர்வு, தன்னிரக்கம் போன்றவை அதை ஆக்கிரமிக்கின்றன. ஆகவே உங்கள் மனதை சிரிப்பால் நிரப்பி வைத்து விடுங்கள். ஆக்கப்பூர்வ சிந்தனைகள், செயலாற்றும் சிந்தனைகள் உங்கள் மனதில் இடம்பெறாத போதெல்லாம் அமைதியான சிரிப்பால் அதை நிரப்புங்கள். சிரிப்புடன் நீங்கள் வாழத் தொடங்கும் போது வரவேற்கத்தக்க தோற்றத்தை அது உங்களிடம் ஏற்படுத்தி விடுகிறது. ஆமாம், இது ஒரு மந்திர சக்திதான். ஆனால் சுலபமாக பெறக்கூடிய மந்திர சக்தி. உங்களை பற்றியே நீங்கள் கழிவிறக்கம் கொள்ளாமல் தடுக்கின்ற மந்திர சக்தி. அதுதான் சிரிப்பு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது. அடுத்து அத்தியாயம் 38, தவறாக செய்வது கூட சரிதான், அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.